ஓம் ஞான மோட்டீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தெய்வ வழிபாடு முறைகளில் இறந்தவர்கள் வழிபாடு முறையை நம்ம எப்படி எடுக்கலாம். சில ஜாதகம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு எடுக்கிறதுனால அவங்க அந்த ஜாதகம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். சில ஜாதகம் இஷ்ட தெய்வ வழிபாடு எடுக்கிறதுனால அந்த குடும்பம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். சில ஜாதகம் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் வழிபாடு முறையை எடுத்தால் மட்டுமே ஜெயிக்கும். ஏன்னா குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானமும் கெட்டு போயிருக்கும், ஸ்தானாதிபதியும் கெட்டு போயிருப்பார். இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதியும் கெட்டு போயிருப்பார். அதாவது 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பலம் இழந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மோட்சமான உங்கள் குடும்பத்தில் இருந்து இறந்து போன குழந்தை வடிவில் அல்லது தாத்தா பாட்டி போன்ற உருவில், அதே சமயத்தில் தாய் மாமன், சித்தப்பா, சித்தி, பெரியப்பா இது போன்ற உறவில் உள்ள உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது இறந்து போன அமைப்புகள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழலில் உங்கள் ஜாதகம் செயல்பட்டு இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா குலதெய்வம் ஸ்தானம் கெட்டு போயிருக்கோம், இஷ்ட தெய்வ ஸ்தானமும் கெட்டு போயிருக்கோம். அப்போ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தை நோக்கி ஓடி ஓடி வாழ்க்கையை காலத்தையும் நேரத்தையும் கடத்திக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை என்னமோ பார்த்திங்கன்னா நியூட்ரலாக அப்படி கடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அதற்கு உண்டான பலன்களை அந்த தெய்வங்கள் கொடுக்கும்ல. ஆனால் காலத்தையும் நேரத்தையும் கடத்தி உங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறந்தவங்களை வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது இறந்தவங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வச்சு யார் ஒருவர் சரியாக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க கிடச்சிக்கிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இறந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே எல்லார்கிட்டையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷந்தோறும் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் எடுக்கணும்னு அமைப்பு இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய தாத்தா பாட்டி, இப்படி 3 தலைமுறைக்கு உண்டான வழிபாடு முறையை நம்ம வருஷத்தில் ஒரு தடவை போய் ஒரு நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கோவிலில் போய் நம்ம திதி தர்ப்பணம் பிண்டங்கள் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை அவங்கள நினச்சி அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தும். அதையும் தாண்டி சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம குலதெய்வம் கோவிலில் போய் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் வாரத்துக்கு 2 தடவை போய் வெள்ளி செவ்வாய் வழிபாடு செய்கிறோம், மாதத்தில் ஒரு தடவை போய் அமாவாசை பௌர்ணமி நம்ம வழிபாடு செய்கிறோம்ல குலதெய்வம் கோவிலில். இது மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தை தெய்வங்கள் குலதெய்வமாகவும் உங்கள் குடும்பத்தில் அது தாத்தா வழியில் உள்ள குழந்தைகள், அதாவது உங்களுடைய அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகளாகவும் உங்களுக்கு அது அத்தை உறவுகளாகவும் உங்களுடைய வீட்டில் தாய் மாமன், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே குழந்தையாக இருக்கும்போது இறந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அந்த உறவுகளை நீங்கள் தினசரி வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். தினசரி அவங்களுக்கு தண்ணி, பால், பழம், பாயாசம், துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது, தினசரி விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது, பூ போட்டு வழிபாடு செய்கிறது, இது போன்ற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வருஷத்தில் ஒரு தடவை போய் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்கள் ஜாதகம் அப்படியே அடியோடு மாறும். உங்கள் ஜாதகம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி, இவங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி இவங்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா அவங்களாம் இந்த மண்ணில் பிறந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து அவங்க ஜீவனம் வாழ்க்கையை முடிச்சுட்டு போனவங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டு இருக்கும். அது சனி பகவானை சேரும். ஏன்னா மண்ணை தொட்டு இருந்து வாழ்ந்து மறைந்து போனவங்க சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் வருவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆயுள் தீர்க்காயிலாக இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், பொருளாதாரங்கள் இருக்கும். அதையும் தாண்டி உங்கள் குடும்பத்தில் மற்ற கிரகங்கள் இருக்குதுல்ல. இப்போ உங்கள் ஜாதகப்படி பார்த்திங்கன்னா குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவில் தெய்வங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். குழந்தைனா எப்படி? இப்போ நம்ம தாத்தா, உங்களுடைய அப்பாவுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு, உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்துருக்கும். அது சின்ன குழந்தையாக இருக்கும்போது இறந்துருக்கும். கை குழந்தையாக இருக்கும்போது பிறந்து உடனே அல்லது கை குழந்தையாக இருக்கும்போது இல்லைன்னா ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ளே இறந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தாவுக்கு இருக்கும். அந்த
தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை உறவாக வர்ற மாதிரி வரும். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி குரு பகவானை கணக்கெடுத்து பாருங்கள், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அத்தை உறவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் குரு பகவான் வரும்போது அங்கே அத்தை உறவு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி உங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது இறந்தவங்க, அவங்கள நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். அது குழந்தையாக இருக்கும் பொழுது. எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து தன்னுடைய ஆசையை வெளியே சொல்கிறதுக்கு முன்னால் இறந்து போகுதோ, அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை தெய்வம் இருக்குது அப்படின்னா அது என்ன உறவாக வேணாலும் இருந்து போட்டு, தாய் மாமன், சித்தப்பா, சித்தி, இது போன்ற உறவாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி, இது போன்ற உறவாக இருந்துன்னா அந்த உறவு உங்களுக்கு கடவுளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தினசரி அந்த குழந்தையை நினச்சி, அந்த உறவை நினச்சி, அந்த உறவுகளுக்கு நீங்கள் சாப்பாடு, தண்ணி, துணிமணி எடுத்து வச்சு, பண்டம் பலகாரம் வச்சு வழிபாடு செய்ய 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 உங்கள் குடும்பத்தில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் குரு, அதுதான் பிரம்மா, அதுதான் விஷ்ணு. குரு அப்படின்னாச்சுன்னா சிவன், பிரம்மானா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, விஷ்ணுனா புரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த குரு பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளை உள்ளடக்கி அது உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் கடவுளாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள நீங்கள் நினைக்க 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 உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், குரு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழல் நோக்கி அது வேகமாக செயல்படும். அதே சமயத்தில் அந்த ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள கன்னி பெண்கள்னு அர்த்தம். கன்னி பெண்கள் அப்படின்னாச்சுன்னா திருமணம் ஏஜிக்கு முன்னால், அதாவது வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்து இறந்து போன குழந்தைகள், பெண் குழந்தையாக இருந்து அது கன்னி தெய்வம்னு சொல்லுவோம். சரிங்களா? சுக்கிர பகவானை சேரும். குழந்தையாக இருக்கும்போது இறந்தது குருவை சேரும். ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அதே பெண் குழந்தைகள் வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் அல்லது வயசுக்கு வந்து திருமணம் ஏஜிக்கு முன்னால், அதாவது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை ஈடுபடுறதுக்கு முன்னால் உள்ள குழந்தைகள் எல்லாமே கன்னி தெய்வமாக இருக்கும். அது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அம்சம் பொருந்திய அமைப்பில் இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சுக்கிர பகவான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதி, பாதகாதிபதி, கர்மஸ்தான அதிபதி தொடர்பில் இருப்பார். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் வந்து சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும், பெண் குழந்தையாக இருக்கும். அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறது தாய் மாமன் குடும்பத்தில் உள்ளது. தாய் மாமன் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண் என்று சொல்லக்கூடிய சித்தி உறவாக வருதா அல்லது அத்தை உறவாக வருதா, இது போன்ற உறவை நீங்கள் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இதுவும் உங்களுக்கு அசுர வளர்ச்சியை கொடுக்கும், சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் குலதெய்வம் சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் உங்கள் ஜாதகம் அமைஞ்சிருந்தால், இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்க முடியாத அமைப்பில் இந்த ஜாதகம் அமைந்திருந்தால், உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த வழிபாடு முறை என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து என்ன தெய்வமாக வருது நம்ம தெரிஞ்சு வழிபாடு செய்யணும். எண்ணற்ற குழந்தைகள் குடும்பத்துக்குள்ளே இப்போ தாத்தா பாட்டி, அப்பா வழி, அம்மா வழி அப்படின்னு சொல்லி ஒரு 3 தலைமுறைக்கு எடுக்கும்போது குழந்தை வடிவில் உள்ள குழந்தைகள் கருவில் இருந்து கலைகிறது, அல்லது பிறந்த உடனே இறக்கிறது, அல்லது சூசைட் அட்டன் பண்ணுறது, அல்லது நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது, இப்படி எண்ணற்ற அமைப்புகள் நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்திலும் இருக்கும். அந்த குழந்தை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி எந்த குழந்தை உங்களுக்கு காக்க வரும், எந்த குழந்தை உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கடவுளாக இருக்குது, அதைத்தான் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும்போது இறந்தவங்களை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை வந்து அசூர வளர்ச்சியை நோக்கி நகரும். சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான் வந்து 2, 5, 7, நல்லா கேட்டுக்குங்க, 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு 10, 11 ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அங்கே 6, 8 தொடர்பில் வரும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு திருமண ஏஜுக்கு முன்னால் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமான வார்த்தையை விட்டு பேசிடுவோம். அதனால் என்ன ஆகுனா மனம் தாங்காமல் சூசைட் பண்ணிடும். இது போன்ற உறவு உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் அந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி தெய்வம் உங்கள் ஜாதகப்படி யோகமான கிரகமாக இருந்தால் நீங்கள் அதை வழிபாடு செய்யலாம். ஏன்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு 4 வயசுக்கு மேலே ஒரு 18 வயசுக்குள்ளே இறந்து போச்சு. அந்த குழந்தை நம்ம வழிபாடு செய்யணும் கணக்கு எடுக்கிறோம். அப்போ சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கக்கூடாது. சுக்கிர பகவான் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருந்து நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா
பிரச்சனையை தூண்டும். அப்போ அந்த தெய்வத்தை அவங்கள தெய்வமாக வழிபாடு செய்கிறத விட்டுட்டு வேறு என்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் உள்ள தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ இந்த உலகத்தில் உள்ள எண்ணற்ற கடவுள்கள், எல்லா கடவுளையும் நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை ஜெயிக்கான்னு கேட்டால் இல்லைல்ல. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம், வாழ்க்கை ஜெயிக்காது. ஏதோ ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிப்போம், வாழ்க்கை ஜெயிக்கும். அது நம்ம ஜாதகப்படி கரெக்டாக அமைஞ்சிரும். அப்போது அதே மாதிரி குடும்பத்தில் எண்ணற்ற உயிர்கள் குழந்தையாக 2 வயசு, 1 வயசு, 3 வயசு, 4 வயசு, இப்படி 12, 18 வயசு, 20 வயசுக்குள்ளே திருமணம் ஆகாமல் இறந்து போன எல்லாமே கடவுளாகவே செயல்படும். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து உயிர் காரகத்துவம் உங்களுக்கு 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இல்லாமல் இருந்து 2, 5, 9, 10, 11 யோகமான ஸ்தானங்களுக்கு அது அதிகமாக அதிபதியாக இருந்து இறந்த தெய்வமாக இருந்தால் கெட்டியாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் உங்களை வாழ வைக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட கடவுள் அப்படிங்கிறது அந்த 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 இறந்து போன குழந்தை தெய்வம் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் உள்ள ஒரு இறந்து போன குழந்தை வடிவில் இருந்து இறந்து போன குழந்தை தெய்வங்கள், அதாவது தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உருவாகி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அது கருவில் இருந்து கலைஞ்ச தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது 7-8 மாதம் ஆகி போச்சு, குழந்தை வயிற்றில் சரியாக வளரலை, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, இறந்து போச்சு அப்படிங்கிற தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது பிறந்த உடனே இறந்த தெய்வமாக, சில குழந்தைகள் பிறந்தவொடனே இறந்து போகுதில்ல, இந்த மாதிரி அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது தவண்டுக்கிட்ட இருந்த காலங்களில் இறந்து போச்சு, இந்த மாதிரி அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 3 வயதுக்கு உள்ளே இறந்து போன எல்லா தெய்வமும் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா குரு பகவானின் அம்சத்தை சேரும். எப்போ ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்து அப்படி ஸ்கூலுக்கு போகிற ஏஞ்சில் வருதோ அது புதன் பகவான் அம்சம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவின் அம்சத்தை சேரும். அதே குழந்தை சரியா, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஏஜில் திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் உள்ள அமைப்பில் ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அது சுக்கிர பகவானின் அம்சத்தை சேரும். பெண் குழந்தையாக இருந்தால், அதே ஆண் குழந்தையாக இருந்தால் செவ்வாயின் அம்சத்தை சேரும். இந்த மாதிரி உள்ள தெய்வங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அது தாய் மாமனா, சித்தியா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, அல்லது நம்ம தாத்தாவுடைய, நல்லா கேட்டுக்குங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி 3 தலைமுறை கணக்கு எடுக்கும்போது அங்கே இதே அமைப்பில் ஒரு குழந்தை இறந்துருந்துன்னா உங்களுக்கு என்ன உறவாக வரும்? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கே தாத்தாவாக வரும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கடவுள். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 3 தலைமுறைக்கு முன்னால் கணக்கு எடுக்கும்போது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அது தாத்தாவாக வரும்போது, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது ஒரு தாத்தாங்கிற உறவில் வரும்போது உங்களுக்கு அது கடவுளாகவே வரும். இந்த மாதிரி தாத்தா சம்பந்தப்பட்ட உறவு உங்களுக்கு வருதா? இல்லை உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் கூடவே இருந்து உங்களே தோளில் தூக்கி தோல்லையும் மார்பிளையும் போட்டு தாளாட்டி விட்ட உங்கள் கண்ணெதிரே இருந்து இறந்து போன தாத்தாவாக வர்றாரா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த வழிபாடு முறை கரெக்டாக எடுக்கணும். வாழ்க்கையில் இறந்த வழிபாடு எடுக்கும்போது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என் தாய் முத்தாரம்மனுக்கு கிட்டத்தட்ட 34-35 வருஷம் காளியம்மன் வேஷம் கட்டி 40-48 நாள் விரதம் இருந்து, எங்கள் தென் மாவட்டங்களில் முத்தாரம்மன் கோயிலுக்கு விரதம் இருந்து வீடு வீடாக போய் காணிக்கை பிரிக்க போகும்போது சில வீடுகளில் இறந்த வழிபாடு நல்லா கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கன்னி தெய்வம் அவங்க வீட்டில் இருக்கும். அப்போ அந்த காளியம்மன் வேஷத்தை கட்டி கையில் அக்கின் சட்டியை எடுத்து உள்ளே போகும்போதே அந்த கால் இடரும், கை கால் தட்டும், கிரீடம் தட்டுப்படும். உள்ளே போகும்போது நம்மளை உள்ளே விடாத அளவுக்கு யாரோ ஏதோ ஒரு சக்தி நம்ம சடையை பிடிச்சி பின்னால் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். உள்ளே விடாது. என்னன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று சாமியை வணங்கி பார்த்தோம்னா அங்கே இறந்த தெய்வம் உள்ளே நிற்கும், கன்னி தெய்வம் உள்ளே நிற்கும். அந்த தெய்வம் நம்மளை உள்ளே விடாது. நீ எதுக்கு உள்ளே வர, நான் தான் வீட்டை காத்துட்டு இருக்கிறனால உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தடுக்கும். காளி வேஷத்தோடு போகிற அந்த தெய்வத்தையே தடுக்கும், உள்ளே வராத அப்படின்ட்டு. அப்புறம் அந்த தெய்வத்திற்கு நம்ம ஒரு பூஜை போட்டு சாமி கும்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா நம்மளோடு சேர்ந்து அது உறவாடும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறந்த தெய்வத்தை நீங்கள் சரியாக முறையாக வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வம் 1000 தேவாதி தேவர்களுக்கு சமம். ஒரு முத்தாரம்மனை வழிபாடு செய்கிறது ஒன்று, ஒரு முருகனை வழிபாடு செய்கிறது ஒன்று, ஒரு சிவனை வழிபாடு செய்கிறது ஒன்று. வீட்டில் இருந்து சரியாக முறையாக கரெக்டாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு ஏற்ற ஒரு இறந்த தெய்வம், கன்னி தெய்வம், குழந்தை தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு, அது என்ன உறவாக ஜாதகத்தில் இருக்கும். அந்த உறவை சரியான முறையில் நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சிங்க அப்படின்னா
இந்த ஜென்மத்தில் நீங்கள் 1000 தேவாதி தேவர்களை போய் நீங்கள் தேடி தேடி போய் வழிபாடு அவசியமே கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு அவ்வளோ தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய பலனை இது உங்களுக்கு ஒட்டுமொத்தம் அள்ளி கொடுக்கும். இது அடியேன் கண்ட உண்மை. ஆனால் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது தான் இதில் சூட்சமான விஷயம். தாத்தா பாட்டி உறவில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் வருஷம் ஒரு தடவை திதி தர்ப்பணம் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களாம் ஆசை எல்லாமே அனுபவிச்சுட்டு போனவங்க. ஆனால் ஒரு குழந்தை வடிவில், அதாவது ஒரு 4 வயசுக்கு மேலே ஒரு 18 வயசுக்கு உள்ளே இருந்து ஒரு குழந்தை தெய்வமாக இருந்து மறைஞ்சி தெய்வமாக இருக்குது அப்படின்னா, அது மாமனோ சித்தப்பனோ ஏதோ ஒரு உறவை எடுத்துக்குங்களாம். பெண் தெய்வமாக இருந்தால் அத்தையாக எடுத்துக்குங்க, இல்லைனா சித்தியாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி உறவாக இருந்து அவங்களாம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் தினசரி பூஜை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தினசரி கொடுக்க முடியலன்னா வாரத்தில் 2 நாள் அதை வெள்ளி செவ்வாய் மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பலகாரம் சுட்டு வைக்கிறது, பாலும் பழம் பிசைஞ்சு வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பாடு தோசை இப்படி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் அதை அமைச்சிக்கலாம். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த வழிபாடு முறை எடுத்துகிட்டு நீங்கள் போய் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்கள். குலதெய்வமும் அருள் பாலிக்கும், இஷ்ட தெய்வமும் அருள் பாலிக்கும். ஏன்னா அந்த இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் கொடுக்கக்கூடிய வரங்களை இந்த குழந்தை தெய்வம் கையில் வாங்கி உங்களுக்கு நேரடியாக கொண்டு கொடுக்கும் பொழுது அது வருமானம், பொருளாதாரம். நீங்கள் நேரடியாக போய் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வழிபாடு செய்கிறோம். இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி உங்கள் ஜாதகப்படி இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அங்கே போய் அந்த தெய்வத்தில் நீங்கள் நேரடியாக வரங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கடன், உங்களுக்கு பிரச்சனை. அதே அந்த தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய வரனை இந்த கன்னி தெய்வங்கள், இந்த குழந்தை தெய்வங்கள் என்று சொல்லி இந்த இறந்தவங்க தெய்வங்கள் உங்ககிட்ட வாங்கி அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கி அதை உங்களுக்கு கொடுக்கும்போது அதுதான் உங்களுக்கு வரம், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை, அதுதான் உங்களுக்கு வெற்றி. இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். இது மாதிரி நான் எண்ணற்ற வீடியோ நிறையா கொடுத்துருக்குறேன். இறந்தவங்களுக்கு வழிபாடு முறை, கன்னிதேவ வழிபாடு முறை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது எண்ணற்ற வீடியோ கொடுத்துருக்குறேன். சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் கன்னிதேவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, குரு பகவான் வழிபாடு நிறையா கொடுத்துருக்குறேன். ஆனால் எல்லா விஷயத்துலையும் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூட்சமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகம். அந்த கன்னி தெய்வம் என்ன தெய்வமாக உங்கள் வீட்டில் இருக்குது? ஏன்னா ஒரு குடும்பத்தில் உறவுகளில் தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், சொந்த பந்தம் சொல்லி ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் நம்மகிட்ட பாசம் காட்ட மாட்டாங்க. அதில் ஒரே ஒரு உறவு மட்டும் நம்ம மேலே உயிருக்கு உயிராக நிற்கும். அந்த மாதிரி இறந்து போன தெய்வங்களில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மாமன் மச்சான் சித்தி சித்தப்பா பெரியப்பா அவன் இவன் சொல்லி ஒரு 10-50 பேர் இறந்துருக்காங்க. இறந்த தெய்வங்கள் இறந்த அமைப்பு உங்கள் வீட்டில் இருக்குது இருக்கும். என்ன இருக்குது அப்படிங்க 3 தலைமுறை கணக்கு எடுக்கும்போது வந்துடும்ல. தாத்தா பாட்டி இறந்துருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது பிறந்து இறந்துருப்பாங்க. இதெல்லாம் கடவுளாக தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி உறவுல நீங்கள் யார் அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க? தாத்தா பாட்டி அம்சத்துலையா, தாய் மாமா அம்சத்துலையா, சித்தி சித்தப்பா அம்சத்துலையா? சொல்கிறாங்கல்ல, இந்த பையனை பார்த்தா தாத்தாவை பார்த்த மாதிரியே இருக்குது, தாத்தா பாண்ட அனைத்து சேட்டையும் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த அம்சத்தில் வர்றது. அப்போது நீங்கள் எந்த அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த உறவில் எந்த உறவு உங்களை தேடி வரும்? அது கடவுளாக தேடி வரும். உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை அகற்றி உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு எந்த உறவு உங்களுக்கு கடவுளாக இருக்குங்கிறத தெரிஞ்சு அந்த உறவை நீங்கள் கடவுளாக நினச்சி வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தெய்வங்களுக்கு விரதங்கள் இருங்க, கடா வெட்டுங்க, பொங்கல் வைங்க, என்னென்ன உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறந்த வழிபாடை எடுக்கிறது சிறப்பு. ஆனால் அந்த இறந்த வழிபாடுலையும் இறந்தவங்களுக்கு உண்டான அந்த உறவு கடவுளாக உங்களுக்கு காக்க வருதான்னு தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, ஜாதகமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கரெக்டாக வருஷம் ஒரு தடவை போய் ஒரு ஆத்தோரமாக இருக்கக்கூடிய சிவன் கோவில் அல்லது ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களில் போய், சரிங்களா, கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி இடங்களில் போய் உங்கள் 3 தலைமுறைக்கு உண்டான 3 தலைமுறையிலிருந்து இறந்து போன அனைவருக்கும் மொத்தமாக திதி கொடுத்துக்கிட்டே இருங்க. திதி தர்ப்பணம் பின்னங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிக்கும். ஆனால் ஜாதகம் இருக்கும் அப்படி பட்சத்தில் உங்களுக்கான கடவுள் என்ன, எங்கே இருக்கார், எந்த அமைப்பில் இருக்குது, என்ன உறவாக இருக்குது, தாய் மாமனா, சித்தியா, சித்தப்பனா, பெரியப்பனா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, மருமகனா, இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த தெய்வத்தை மட்டும் கையில் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பிரம்மாஸ்திரம், அதுதான் உங்களுக்கு பிரம்மா, அதுதான் விஷ்ணு, அதுதான் உங்களுக்கு சிவன். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் வழிபாடை எடுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க. தென் மாவட்டம் சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்க வழிபாடு அப்படிங்கிறது கரெக்டாக எடுப்பாங்க.
ஆடி மாதம் அவங்களுக்கு பலகாரம் வச்சு வழிபாடு செய்கிறது, துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறது, சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அது கடவுளாக சாமியாகவே ஆடி குறி சொல்லும். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் நீங்கள் சில பேர் வந்து உணர்ந்துருப்பீங்க. ஏன்னா ஒரு கோவிலில் போய் மண்டாடி அழுது வேண்டிட்டு இருப்பீங்க, வேண்டிட்டு வந்து வீட்டை படுத்திருப்பீங்க. நைட்டு கனவுல வந்து ஒரு பெண் குழந்தை தெய்வமாக வந்து நிற்கும், என்ன வழிபாடு செய்யுமா, என்ன வழிபாடு செய்யி. இல்லை ஒரு ஆண் குழந்தை ரூபத்தில் வந்து என்னை வந்து வழிபாடு செய்யுன்னு கேட்கும். நம்ம உணர மாட்டோம். அதை வீட்டில் வந்து இந்த உடுக்கடிச்சு வருவாங்களா, ராப்பாட்டாளின்னு சொல்கிறாங்கல்ல, ஜக்கமாக வரான்ட்டு. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது, ஒரு பெண் குழந்தை தெய்வமாக இருக்குது, ஒரு இறந்த தெய்வம் ஆண் தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து அழுதுட்டு நிற்குது, இதை வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ உணர மாட்டோம். ஒரு முக்கியமான கோவிலில் போய் ஒரு சாமி ஆடிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் அருள்வா கேட்போம். உன் வீட்லேயே தெய்வம் இருக்குதம்மா, உன் வீட்லேயே கன்னி தெய்வம் இருந்து அழுதுட்டு இருக்கம்மா, அந்த தெய்வத்தை டெய்லி நினச்சி வழிபாடு செய்யுமா நல்லா இருக்குன்னு அந்த சாமியை அருள்வாக்கு சொல்லும். அப்பவும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ப மாட்டோம் அப்படிங்கிறத உணர மாட்டோம். ஆனால் ஜாதகத்தை எடுத்தால் இதை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை திறந்தவொடனே சொல்லிடலாம். இந்த குடும்பத்தில் வந்து கன்னி தெய்வம் இருக்குது, அது தெய்வமாக இருக்குது, ஆண் தெய்வமாக இருக்குது, பெண் தெய்வமாக இருக்குது, அது மாமன் முறையில் இருக்குது, மச்சான் முறையில் இருக்குது, அல்லது தாத்தா பாட்டிக்கு பிறந்த குழந்தையாக இருக்குது, அல்லது 3 தலைமுறைக்கு முன்னால் பிறந்த குழந்தை வழிபாடாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியுமானா அடியேனால் என் அன்னை முத்தாரம்மன் அருளால் எடுத்து தெளிவாக கொடுக்க முடியும். அப்போ ஒருத்தர் வந்து இறந்த வழிபாடை எடுக்கிறதுனாலையும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல, தெய்வ வழிபாடை எடுத்தும் ஜெயிக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குலதெய்வ வழிபாடை எடுத்தும் ஜெயிக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வழிபாடு முறைகள் என்னமோ எல்லாம் ஒன்று தான். நம்ம எடுக்கிற முறைகள் அப்படிங்கிறதான் கரெக்டாக எடுக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் வாழ்க்கை ஜெயிக்கலாமாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனால் மொட்டை போடணுங்கிற அமைப்பு இருக்கும். மொட்டை போடாமல் சும்மா குலதெய்வத்தை மட்டும் சாமி மட்டும் தான் சாமி என்ன சொல்லும், ஏன்டா வந்து சாமிக்கு முட்டு போய் எடுக்கிற, மொட்டை போட மாட்டேங்கிற, உனக்கு தொழிலில் வந்து ஒரு லாக் பண்ணுறேன்னு சொல்லி தொழில் லாக் பண்ணோம். அதுக்கப்புறம் தொழில் நஷ்டமாகி நான் சாமி கும்பிட்டேன், சாமி தரல, அதை கும்பிட்டேன், இது தரலன்னு சொல்லி நம்ம சாமியை வருத்தப்படுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையை, நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை சரியான முறையில் போய் நம்ம செய்யும்போது என்ன ஆகுன்னா, தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்கும், இந்த கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடும். உங்களுடைய இந்த ஜாதகப்படி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் இந்த நிலம் நீர் நெருப்பு என்று வானம்னு சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களும் உங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை அனுமதிக்கும். அடியேன்னு உணர்ந்த விஷயத்தை சொல்கிறேன். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிரபஞ்சம். அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். சரிங்களா? 9ஆம் இடங்கிறது நவக்கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பு. கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தான் இந்த இறைவன். அவன் தான் உங்களுக்கு முதல் பொருள் அப்படிங்கிற அர்த்தம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது நவக்கிரகங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்குறக்கு உண்டான அமைப்பு. சரிங்களா? இந்த இரண்டையும் நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பொதுவாக வந்து இறந்த வழிபாடு நான் உண்டான விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யார் ஒருத்தர் கரெக்டாக இந்த வழிபாடு எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் இறந்த வழிபாடை எடுத்து வீட்டில் வந்து அவங்களுக்கு சாமி கும்பிட்றது இதெல்லாம் செய்கிறாங்களோ வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது போல் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இறந்த வழிபாடு முறையாக கையில் எடுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வருஷம் ஒரு தடவை திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வயதானவங்களுக்கு. குழந்தையாக இருக்கிறவங்க, ஒரு குழந்தை எப்படி வயிற்றில் இருந்து பிறந்த உடனே குழந்தை வந்து ஒரு 6 மாத குழந்தை வந்து 6 மாதம் இல்லை 3 மாதம் 2 மாதம் குழந்தைய 2 வருஷம் குழந்தைய வந்து பாருங்கள், அடிக்கடி பாலுக்கு அழுதுகிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த தெய்வம் இருந்தால் நீங்கள் தினசரி அந்த சாமியை கடவுளாக நினச்சி, விநாயகராக நினச்சி வழிபாடு செய்யணும். கன்னி தெய்வமாக இருக்குது, அது வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்குன்னா 3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக அது நம்ம உயிரோட இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி நினச்சி டெய்லி ஒரு நேரமாவது அதுக்கு நீங்கள் பாலும் பழம் ஏதோ ஒன்று வச்சு, சரி டெய்லி ஒரு நேரம் வைக்க முடியாது, வாரத்தில் 2 நாள் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாளில் வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை ஜெயிக்கலாம். சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.